இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தபுங் ஸ்லாங்கூர் பிரிஹாத்தில் 47,40,000 ரிங்கெட் நிதி திரட்டு. புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி தொடங்கப்பட்ட தபுங் ஸ்லாங்கூர் பிரிஹாத்தின் வழி அம்மாநில அரசாங்கம் 47,40,000 ரிங்கெட் நிதியை திரட்டியுள்ளது. இந்த துயர சம்பவம் குறித்து அக்கறை கொண்ட பல்வேறு தரப்பினர்களின் பங்களிப்புகள் மற்றும் மாநில அரசு மேற்கொண்ட மீட்பு முயற்சிகளின் மூலம் இத்தொகை திரட்டப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில மந்திரி புசார் டாக்டர் ஸ்ரீ அமருடன் ஷாரி கூறினார். இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்களின் வீடுகளை பழுது பார்த்தல், தற்காலிக வீடுகளை வழங்குதல் மற்றும் தேவையான பண உதவிகளை வழங்கும் நோக்கில் மாநில அரசாங்கத்தால் தபுங் ஸ்லாங்கூர் பிரிஹத்தின் உருவாக்கப்பட்டது. செவ்வாய்க்கிழமை புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவம் குறித்து ஸ்லாங்கூர் மாநில நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான விளக்கமளிப்பு கூட்டத்திற்கு தாம் தலைமை ஏற்றதாக முகநூல் பதிவில் டாக்டர் ஸ்ரீ அமருடன் கூறியிருந்தார். மதுபோதையில் வாகனத்தை செலுத்தி மரணம் விளைவித்த குற்றச்சாட்டை மறுத்த பட்டறை தொழிலாளர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதுபோதையில் வாகனத்தை செலுத்தி உணவு விநியோகம் செய்பவருக்கு மரணத்தை விளைவித்ததாக தம் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை வாகனம் பழுது பார்க்கும் பட்டறை தொழிலாளர் ஒருவர் மறுத்தார். நேற்று ஜொஹூர் பாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் மேஜிஸ்ட்ரேட் நூர்ஃபத்தின் முகமது பாரிட் முன்னிலையில் தம் மீதான குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது பாக்சி காங் எனும் அந்த ஆடவர் அதனை மறுத்து விசாரணை கோரினார். இம்மாதம் 13ஆம் தேதி காலை மணி 2:10 அளவில் ஜாலன் ஜொஹூர் பாருவில் கோத்தாதிங்கியை நோக்கி செல்லும் 16வது கிலோமீட்டரில் மதுபானம் அருந்தி BMW ரக காரை ஓட்டி சென்ற 37 வயதுடைய முகமது தௌஃபிக் ஆரிசாரிப் என்பவருக்கு மரணம் விளைவித்ததாக காக் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டம் செக்ஷன் 44(1)B இன் கீழ் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதே சட்டத்தின் கீழ் 10 ஆண்டுகளுக்கு குறையாத 15 ஆண்டுகளுக்கு மேற்போகாத சிறை தண்டனை மற்றும் 50,000 ரிங்கிட்டிற்கும் குறையாத 1,00,000 ரிங்கிட்டிற்கும் மேல் போகாத அபராதம் விதிக்கப்படலாம். சிங்கப்பூரில் மே 3ஆம் தேதி பொது தேர்தல். 14வது பொது தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் சிங்கப்பூர் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது. ஏப்ரல் 23ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் நடைபெறும் நிலையில் பொது தேர்தல் மே 3ஆம் தேதி நடத்தப்படும் என்று பிரதமர் அலுவலகம் ஓர் அறிக்கை ஒன்றின் வழி அறிவித்துள்ளது. பிரதமர் லாரன்ஸ் வாங் ஆலோசனையின் அடிப்படையில் அதிபர் தர்மன் சண்முகரத்னம் நாடாளுமன்றத்தை கலைத்ததாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 97 நாடாளுமன்ற தொகுதிகளில் தேர்தல் நடத்தப்படவிருக்கிறது. இத்தேர்தலில் சிங்கப்பூரின் 27,50,000 மக்கள் வாக்களிப்பர் என்று கணிக்கப்பட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய மாற்றங்களை சந்தித்து வரும் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நாட்டை வழிநடத்தும் பிரதிநிதிகளை சிங்கப்பூர் மக்கள் தேர்ந்தெடுக்க உள்ளதாகவும் லாரன்ஸ் வாங் தெரிவித்திருக்கிறார். பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு லாரன்ஸ் வாங் சந்திக்கவிருக்கும் முதல் தேர்தல் இதுவாகும். கடந்த ஆண்டு மே மாதம் சிங்கப்பூரின் 4வது பிரதமராக வாங் பொறுப்பேற்றார். பேரங்காடியில் தாக்குதல் நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் 3 கைது. செவ்வாய்க்கிழமை மாலை நெகிரி சிம்பிளான் சிரம்பானில் உள்ள பேரங்காடி ஒன்றில் பாராங்கத்தியை கொண்டு தாக்குதலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 3 ஆடவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். சம்பவம் குறித்து தகவல் கிடைத்த 24 மணி நேரத்திற்குள் போர்டிக்சன் சுற்று வட்டாரத்தில் மாலை மணி 5க்கு 35 முதல் 47 வயதுக்குட்பட்ட அந்த 3 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவத்தின் போது அச்சந்தேக நபர்கள் பயன்படுத்திய பாராங்கத்தியையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். வன்முறை மற்றும் போதைப்பொருள் தொடர்பான குற்றப்பதிவுகளை அவ்வாடவர்கள் கொண்டிருப்பது விசாரணையில் கண்டறியப்பட்டதாக சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது ஹட்டா சேடின் நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். குற்றவியல் சட்டம் செக்ஷன் 326 கீழ் விசாரிக்க அம்மூவரும் நேற்று தொடங்கி 3 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இம்மாதம் 14ஆம் தேதி பேரங்காடி ஒன்றில் ஆயுதம் ஏந்திய கும்பல் நடத்திய தாக்குதலினால் ஆடவர் ஒருவர் காயமடைந்ததாக முன்னதாக புகார் அளிக்கப்பட்டது. பண்டார் காசியா நெடுஞ்சாலைக்கு துன் அப்துல்லா பட்டாவியின் பெயர். காலஞ்சென்ற நாட்டின் 5வது பிரதமர் துன் அப்துல்லா அகமது பட்டாவிக்கு மரியாதை செலுத்தும் விதமாக பண்டார் காசியா நெடுஞ்சாலைக்கு அவரின் பெயரை சூட்டுவதற்கு பினாங்கு மாநில அரசாங்க கூட்டமன்றம் ஒப்புதல் தெரிவித்திருக்கிறது. மேலும் வரும் வெள்ளிக்கிழமை அம்மாநிலம் முழுவதும் மாநில கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்படும்.
2003ஆம் ஆண்டு தொடங்கி 2009ஆம் ஆண்டு வரை பிரதமராக பணியாற்றிய துன் அப்துல்லாவின் சேவை மற்றும் பங்களிப்புகளை பாராட்டுவது மிகவும் முக்கியமானது என்று நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையின் வழி பினாங்கு மாநில முதலமைச்சர் சௌகோ கியான் தெரிவித்தார். பினாங்கு மாநிலத்தின் முக்கிய நகரமாக கருதப்படும் பண்டர் காசியாவுக்கு 2004ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 24ஆம் தேதி துன் அப்துல்லா பெயர் சூட்டியதை சோகுர் சுட்டிக்காட்டினார். ஆகவே அவரை நினைவு கூறும் விதமாக பண்டார் காசிகா நெடுஞ்சாலையை ஜாலான் துன் அப்துல்லா அகமது பட்டாவி என்னும் மறு பெயரிடுவதற்கு மாநில அரசாங்கம் முடிவெடுத்துள்ளதாக அவர் கூறினார். டிரம்பின் அதிரடி மாற்றங்கள் மக்கள் பெறக்கூடிய நன்மைகளை பாதிக்கிறது, பைடன் சாடல். அரசாங்கத்துறை சார்ந்த விவகாரங்களில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவசரமாக மேற்கொள்ளப்படும் மாற்றங்கள் மக்கள் பெறக்கூடிய நன்மைகளை பாதிப்பதாக அதன் முன்னாள் அதிபர் ஜோ பைடன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சமூக பாதுகாப்பு துறையில் பணியாற்றும் 7000 ஊழியர்களை வேலை நிறுத்தம் செய்திருக்கும் டிரம்பின் நடவடிக்கையையும் அவர் சாடியிருக்கிறார். 100 நாட்களுக்குள் இந்த புதிய நிர்வாகம் பெரிய சேதத்தையும் பெரிய அழிவையும் ஏற்படுத்தியுள்ளது. அது விரைவில் ஏற்பட்டிருப்பது ஒரு விதத்தில் வியப்படைய வைக்கிறது. சமூக பாதுகாப்பு நிர்வாகத்தின் 7000 ஊழியர்களை வேலையிலிருந்து டிரம்ப் நிர்வாகம் நீக்கி இருக்கிறார்கள் என்று அவர் கூறினார். முறையான திட்டமிடல் இல்லாமல் டிரம்ப் நிர்வாகம் மேற்கொள்ளும் அதிரடி நடவடிக்கைகள் அரசாங்க ஊழியர்கள் பெறக்கூடிய ஓய்வு கால சலுகைகளை பாதிக்கக்கூடும் என்று பைடன் சுட்டிக்காட்டினார். தமது ஆட்சி காலம் முடிந்த பிறகு முதல் முறையாக ஆற்றிய உரையில் பைடன் டிரம்பின் நிர்வாகத்தை விமர்சித்துள்ளார். அயர்கூனிங் இடைத்தேர்தல் தேர்தல் வாக்குறுதியை தேசிய முன்னணி வேட்பாளர் விரைவில் வெளியிடுவார். அயர்கூனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய முன்னணியை பிரதிநிதித்து போட்டியிடும் டாக்டர் முகமது யூஸ்ரி பக்ரி பகிர்ந்துள்ள தேர்தல் வாக்குறுதியை கூடிய விரைவில் வெளியிட உள்ளார். அடுத்த 2 அல்லது 3 நாட்களில் தேர்தல் வாக்குறுதி வெளியிடப்படும் என்று பேராக் மாநில தேசிய முன்னணி தலைவர் டாக்டர் ஸ்ரீ சரானி முகமது தெரிவித்தார். புதன்கிழமை ஈப்போவில் நடைபெற்ற உதவி நிதி வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் அவர் அவ்வாறு கூறினார். அயர்கூனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த இடைத்தேர்தலில் தேசிய முன்னணியை பிரதிநிதித்து டாக்டர் முகமது யூஸ்ரி பகீர், பெரிகத்தான் நேஷனலின் அப்துல் வஹீம் மாலிக் மற்றும் மலேசிய சோசியலிச கட்சி PSM பொதுச் செயலாளர் பவானி கன்னியப்பன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். கூடுதல் வரி தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை தொடங்குவது சீனாவின் பொறுப்பாகும், ட்ரம்ப் தகவல். கூடுதல் வரி தொடர்பில் மீண்டும் பேச்சுவார்த்தைகளை தொடங்குவது சீனாவின் பொறுப்பாகும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் வரி குறித்து சீனாவே தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமே தவிர அமெரிக்க அல்ல என்று வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கரோலின் லெவட் தெரிவித்தார். சீனா எங்களுடன் ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டும், அமெரிக்கா அவர்களுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டியதில்லை. சீனாவிற்கும் மற்ற நாட்டிற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அவர்கள் மிக பெரியவர்கள். சீனா நம்மிடம் இருப்பதை விரும்புகிறது. ஒவ்வொரு நாடும் நம்மிடம் இருப்பதை விரும்புகிறது. அமெரிக்க பயணீட்டாளர்கள் அல்லது வேறு வழியில் கூறினால் அவர்களுக்கு நமது பணம் தேவை என்று அவர் கூறினார். அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்துடன் விமான நிறுவனத்துடன் மேற்கொள்ளப்பட்ட ஒரு பெரிய ஒப்பந்த வாக்குறுதிகளை சீனா மீறி இருப்பதாக அந்நாடு குற்றம் சாட்டியிருக்கிறது. தாமன் மேலாவதி தமிழ் பள்ளியில் நுட்பவியல் விழா. நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்கு தகவல் தொழில்நுட்ப திறன்களை கொண்ட மனித ஆற்றல் மிகவும் அவசியம் என்பதால் நவீன சிந்தனைகள் மற்றும் தொழிற்கல்விகள் மீதான ஆர்வத்தை மாணவர்களிடம் தூண்டுவதில் தமிழ் பள்ளிகள் தனிச்சிறப்பு பெற்று வருகின்றன. அவ்வகையில் மலேசியா மாஹிர் அரபு வாரியம், தாமன் மேலாவதி தமிழ் பள்ளி மேலாளர் வாரியம் மற்றும் அப்பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்கம் ஆகியவை இணைந்து எதிர்கால நுட்பவியல் தொழிற்கல்வி மற்றும் நுட்பவியல் விழா 2025 எனும் நிகழ்ச்சியை அண்மையில் மேலாவதி தமிழ் பள்ளியில் ஏற்பாடு செய்திருந்தது. ட்ரோன் எனப்படும் ஆளில்லா விமானம் குறித்த விளக்கம், அதை கையாளும் விதம், பல்லூடக கண்காட்சி, கணினியின் மென்பொருளின் அறிமுகம், மின்சார வாகனத்தின் தனித்தன்மை மற்றும் அதன் எதிர்காலம் குறித்த விளக்கம், தொழிற்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வியினால் உருவாகும் வேலை வாய்ப்புக்கான விளக்க உரை என்று பல தரப்பட்ட அம்சங்களுடன் சுமார் 4 மணி நேரத்திற்கு இந்நிகழ்வு நடைபெற்றது.